ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தனை சமையல். இன்னைக்கு சிந்தனை சமையலில் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு வடை பண்ணலான்ட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி செய்யறது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை. இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை குச்சிக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சின்ன வெங்காயம் கூட பொரிச்சு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5-6, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இதை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த குச்சிக்கிழங்கையெல்லாம் நம்ம நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மரவள்ளி கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் நல்லா தோல் எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை துருவி வச்சுக்கலாம். நறுக்கி போட்டால் அது வாயில் கடிப்படும், சில பேருக்கு அது பிடிக்காது. இஞ்சியை துருவிக்கலாம். அந்த மரவள்ளி கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதையும் இப்போ துருவி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி துருவி வச்சுட்டேன். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கையும் நம்ம நல்லா நைஸாக துருவிக்கலாம். சில கிழங்குலெல்லாம் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் நடுவில், அது வந்து கட்பட்டால் நல்லா இருக்காது. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த குச்சி இருந்தால் எடுத்துருங்க. இப்போ இந்த கிழங்கெல்லாம் துருவி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் போட்டு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த துருவி வச்ச மரவள்ளி கிழங்கு, இஞ்சி, வெங்காயம் நான் நீட்டமாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பொடியாக நறுக்கிக்கோங்க. இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுடலாம். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா மிளகா பொடியை அவாய்ட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாயே போதும்னா போதும். நான் கொஞ்சம் கலருக்கோசரம் சிவப்பாக இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு. இதுக்கு இவ்வளோ போட்டால் போதுங்க. ஏன்னா இது வந்து பிசைறதுக்கு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கோசரம் நான் அந்த மாவு போடுறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா தண்ணி விடாமல் தெளித்து நல்லா கெட்டியாக பிசையணும். உங்களுக்கு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாவு இந்த கிழங்குலேயே தண்ணி பசை இருக்கிறதுனால, வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தெளித்து தான் இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடை மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து நம்ம அதில் எண்ணெய் தொடச்சிட்டு வடை மாதிரி தட்டலாம். எண்ணெய் காய வச்சுக்கலாம். சில பேருக்கு சோம்பு பிடிக்கும்னா சோம்பு போட்டுக்கலாம், இல்லை ஜீரகம் வேணும்னா ஜீரகம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இப்போது எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், காயட்டும். இந்த மரவள்ளி கிழங்கு வடை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. மாவுச்சத்தெல்லாம் இதில் இருக்கிறதுனால. சில பேர் வந்து அரிசி, உளுந்தெல்லாம் ஊற போட்டு பண்ணுவாங்க, வடைப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. அரிசி மாவும் கடலை மாவும் தான் போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு துருவல் இருந்தது, மரவள்ளி கிழங்கு துருவல். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். காரமெல்லாம் அவங்கவுங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே இதை பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் கொஞ்சம் தொடச்சிட்டு நம்மளுக்கு வேண்டிய சைஸ் எடுத்து மாவு வடையாக தட்டி போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். ஒரு 5-6 வடை தட்டி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
சீக்கிரம் போட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு இலை இருந்தால் கூட இலையில கூட நீங்கள் தட்டிக்கலாம். நல்லா உளுந்து வடை மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வடையெல்லாம் இதில் போட்டுருணும். ஒன்றா மெதுவாக போட்டுருணும். வடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். உடையாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. வடை இப்போ நல்லா சிவப்பாயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். இப்போது இதை எடுத்துடலாம். ரொம்ப கனமாகவும் தட்ட வேண்டாம், ரொம்ப லேசாகவும் தட்ட வேண்டாம். மீடியமாக தட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும், நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். நம்ம சோடா உப்பு எதுவுமே நம்ம இதில் சேர்த்தலை. இதுவே நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு தடவையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஸ்டவ்வையும் அப்படி தான் மெதுவாக சின்ன மீடியமாக வச்சு போட்டுக்கோங்க. வேகட்டும். பாருங்க, வடை வெந்துட்டுருக்கு. எப்போவுமே நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் இன்னொரு டைம் நீங்கள் பண்ணும்போது நிறையா போட்டு பண்ணலாம். இதையே கூட நீங்கள் இப்படி இந்த மாதிரி பக்கோடா மாதிரி கூட கிள்ளி போடலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே மாவு தான், ரொம்ப பக்கோடா மாதிரியும் பண்ணிக்கலாம், வடையும் தட்டி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மரவள்ளி கிழங்கு வடை அண்ட் பக்கோடா வீட்டில் இது பண்ணியிருக்கேன். காஃபி கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிந்தனை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க.